ஓம் சாந்தி. 16/11/2025 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 15/12/2007. நேரத்தின் மகத்துவத்தை அறிந்து கர்மத்தின் ரகசியத்தில் கவனம் செலுத்துங்கள். பற்றற்றவர் எவரடி ஆகுங்கள். இன்று அனைத்து பொக்கிஷங்களின் வள்ளல், ஞான பொக்கிஷம், சக்திகளின் பொக்கிஷம், அனைத்து குணங்களின் பொக்கிஷம், சிரேஷ்ட சங்கல்பங்களின் பொக்கிஷத்தை கொடுக்கக்கூடிய பாப்தாதா தனது நாலாபுறங்களிலும் உள்ள பொக்கிஷங்களுக்கு குழந்தைகள் மற்றும் எஜமானர்களாக உள்ள அதிகாரி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அகண்ட பொக்கிஷங்களுக்கு எஜமானரான தந்தை அனைத்து குழந்தைகளையும் அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்தவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் கொடுக்கின்றார். சிலருக்கு குறைவாக, சிலருக்கு அதிகமாக கொடுப்பது கிடையாது. ஏனென்றால் அகண்ட பொக்கிஷமாகும். நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளும் பாப்தாதாவின் கண்களில் கலந்திருக்கின்றனர். அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கின்றனர். இன்றைய காலகட்டத்தின்படி அனைத்தையும் விட விலை மதிப்பற்ற சிரேஷ்ட பொக்கிஷம் புருஷோத்தம சங்கம யுகத்தின் நேரமாகும். ஏனென்றால் இந்த சங்கமத்தில்தான் முழு கல்பத்தின் பலனை உருவாக்க முடியும். இந்த சிறிய யுகத்தின் பலன் மற்றும் பலன்படி ஒரு வினாடிக்கான மதிப்பு ஒரு ஆண்டிற்கு சமமானது. அந்த அளவிற்கு இந்த நேரம் விலை மதிப்பற்றதாகும். இந்த நேரத்திற்காக தான் பாடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. ஏனென்றால் இந்த நேரத்தில்தான் பரமாத்மாவின் பாகம் இருக்கிறது. ஆகையால் இந்த நேரத்தை வைரத்திற்கு சமமானது என்று கூறப்படுகிறது. சத்யுகம், தங்க யுகம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த நேரமும் வைரத்திற்கு சமமானது. மேலும் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் வைர வாழ்க்கையின் அனுபவி ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில்தான் நீண்ட காலம் காணாமல் போயிருந்த ஆத்மாக்கள் பரமாத்ம சந்திப்பு, பரமாத்ம அன்பு, பரமாத்ம ஞானம், பரமாத்ம பொக்கிஷங்களின் பிராப்திகளுக்கு அதிகாரிகளாக ஆகிறீர்கள். முழு கல்பத்திலும் தேவ ஆத்மாக்கள், மகான் ஆத்மாக்கள் இருக்கின்றனர். ஆனால் இந்த நேரத்தில் பரமாத்ம ஈஸ்வரிய குடும்பத்தினர்களாக இருக்கிறீர்கள். ஆகையால் எந்த அளவிற்கு இந்த நிகழ்கால நேரத்தின் மதிப்பு இருக்கிறதோ இந்த மதிப்பை அறிந்து தன்னை எவ்வளவு உன்னதமாக ஆக்கிக் கொள்ள விரும்புகிறீர்களோ அவ்வளவு ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் கூட இந்த மகான் யுகத்தில் பரமாத்ம பாக்கியத்தை பலனாக அடையக்கூடிய கோடி மடங்கு பாக்கியவான்கள் அல்லவா? இவ்வாறு தனது பாக்கியத்தின் ஆன்மீக போதை மற்றும் பாக்கியத்தை அறிந்து அனுபவம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் தானே? மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா? உள்ளத்தில் என்ன பாடல் பாடுகிறீர்கள்? ஆஹா எனது பாக்கியம், ஆஹா! ஏனென்றால் இந்த நேரத்தின் உயர்ந்த பாக்கியத்திற்கு முன்னால் வேறு எந்த யுகத்திலும் இப்படிப்பட்ட சிரேஷ்ட பாக்கியத்தை பலனாக அடைய முடியாது. எனவே கூறுங்கள், எப்பொழுதும் தனது பாக்கியத்தை நினைவில் வைத்துக் கொண்டு மகிழ்ச்சி அடைகிறீர்கள் அல்லவா? அடைகிறீர்களா? எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று நினைப்பவர்கள் அவ்வப்பொழுது அடைபவர்கள் அல்ல. எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைபவர்கள் கைகளை உயர்த்துங்கள். எப்பொழுதும் என்ற வார்த்தையை கோடிட்டுக் கொள்ளுங்கள். இப்பொழுது டிவியில் உங்களது புகைப்படம் வந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் என்று கூறுபவர்களின் படம் வந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். தாய்மார்கள் கைகளை உயர்த்துங்கள், சக்திகள் உயர்த்துங்கள். இரட்டை அயல் நாட்டினர் எந்த வார்த்தை நினைவில் வைத்துக் கொள்வீர்கள்? எப்பொழுதும் அவ்வப்பொழுது என்பவர்கள் தாமதமாக வரக்கூடியவர்கள் ஆவர். பாப்தாதா முன்பே கூறியிருக்கிறார், நேரம் மிக தீவிர வேகத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறது. நேரத்தின் வேகத்தை அறிந்து கொண்டவர்கள் தன்னையும் சோதனை செய்யுங்கள்.
கேட்கிறீர்கள். மாஸ்டர், சர்வசக்திவானாகிய எனது வேகம் எப்படி இருக்கிறது? அனைவரும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். ஆனால் பாப்தாதா எதை பார்க்க விரும்புகிறார்? ஒவ்வொரு குழந்தையும் தீவிர முயற்சியாளர். ஒவ்வொரு பாடத்திலும் நேர்மையுடன் தேர்ச்சி பெறுபவர்களா அல்லது வெறும் தேர்ச்சி பெறுபவர்களா? தீவிர முயற்சியாளர்களின் விசேஷமான லட்சணம் 2. 1 பற்றற்று இருப்பது, 2வது எவர் ரெடி. முதலில் பற்றற்று இருப்பது. இந்த தேக உணர்வு, தேக அபிமானத்தில் பற்றற்று இருக்க வேண்டும். மற்ற விஷயங்களில் பற்றற்று இருப்பது எந்த கடினமும் இல்லை. தேக உணர்வின் அடையாளம் வீண் சங்கல்பம், நேரத்தை வீணாக்குதல். சுயம் இந்த சோதனை செய்ய முடியும். சாதாரண நேரமும் பற்றை வென்றவராக இருக்க விடாது. எனவே சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு காரியம் வெற்றியுடையதாக இருந்ததா? ஏனென்றால் சங்கம யுகத்தில் தந்தையின் விசேஷமான வரதானம் இருக்கிறது. வெற்றி உங்களது பிறப்புரிமையாகும். ஆக அதிகாரம் எளிதாக அனுபவத்தை கொடுக்கும். பிறகு எவரடி? எவரடி என்றால் எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பில் நேரத்தின் கட்டளை. திடீரென்று நடந்தால் எவரடியாக இருக்க வேண்டும். திடீரென்று நடந்தே தீரும். உங்கள் தாதியை பார்த்தீர்கள். திடீரென்று எவரடி. ஒவ்வொரு சுபாவத்தில், ஒவ்வொரு காரியத்திலும் ஈஸியாக இருந்தார். சம்பந்தங்களில், சுபாவத்தில், சேவையில், திருப்திப்படுத்துவதில், திருப்தியாக இருப்பதில் ஈஸியாக, சரளமாக இருந்தார். அதனால்தான் பாப்தாதா நேரத்தின் நெருக்கத்தை அடிக்கடி நினைவுபடுத்திக் கொண்டு இருக்கிறார். சுய முயற்சிக்கான நேரம் மிக குறைவாக இருக்கிறது. ஆகையால் தனது சேமிப்பு கணக்கை சோதியுங்கள். பொக்கிஷங்களை சேமிப்பதற்கு 3 விதிகள் முன்பே கூறியிருக்கிறேன், மீண்டும் கூறிக்கொண்டு இருக்கிறேன். அந்த 3 விதிகளை தனக்குள் சோதனை செய்யுங்கள். 1. சுய முயற்சியின் மூலம் பொக்கிஷங்களை பலனாக அடைவது, பிராப்திகளை சேமிப்பது. 2வது திருப்தியாக இருப்பது. இதிலும் சதா என்ற வார்த்தையை சேர்த்து கொள்ளுங்கள். மேலும் அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும். இதில் புண்ணிய கணக்கு சேமிப்பு ஆகும். மேலும் இந்த புண்ணிய கணக்கு அநேக பிறவியின் பலனுக்கு ஆதாரமாக இருக்கிறது. 3வது எப்பொழுதும் சேவையில் களைப்பற்று, சுயநலமில்லாமல் மற்றும் பரந்த உள்ளத்துடன் சேவை செய்வதாகும். இதில் யாருக்கு சேவை செய்கிறீர்களோ அவர்களிடமிருந்து தானாகவே ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. இந்த 3 விதிகள் சுய முயற்சி, புண்ணியம் மற்றும் ஆசீர்வாதம். இந்த 3 கணக்கும் சேமிப்பாக இருக்கிறதா? திடீரென்று ஏதாவது சோதனை வந்தால் மதிப்புடன் தேர்ச்சி பெற முடியுமா என்று சோதனை செய்யுங்கள். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தின்படி இயற்கையின் சிறிய சிறிய பிரச்சனைகளும் எப்பொழுது வேண்டுமென்றாலும் வரக்கூடும். ஆகையால் கர்மத்தின் ரகசியத்தின் மீது விசேஷமான கவனம் செலுத்துங்கள். கர்மத்தின் ரகசியம் மிக ஆழமானது. எவ்வாறு நாடகத்தின் மீது கவனம் இருக்கிறதோ, ஆன்மீக சொரூபத்தின் மீது கவனம் இருக்கிறதோ, தாரணையின் மீது கவனம் இருக்கிறதோ, அதே போன்று கர்மத்தின் ரகசியத்தின் மீதும் கவனம் செலுத்துவது அவசியமாகும். சாதாரண காரியம், சாதாரண நேரம், சாதாரண சங்கல்பம் இவைகளின் மூலம் பிராப்திகளில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் முயற்சியாளர்களாக இருக்கிறீர்கள். சிரேஷ்டமான விசேஷமான ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள். சாதாரண ஆத்மாக்கள் அல்ல. உலக நன்மைக்கு நிமித்தமாக, உலக மாற்றத்திற்கு நிமித்த ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள். தன்னை மட்டுமே மாற்றிக்கொள்பவர்கள் அல்ல. உலக மாற்றத்திற்கான பொறுப்பு இருக்கிறது. ஆகையால் தனது சிரேஷ்ட ஸ்வமானத்தின் நினைவு சொரூபமாக ஆகியே தீர வேண்டும்.
அனைவருக்கும் பாப்தாதா மற்றும் சேவையின் மீது அதிகமான அன்பு இருப்பதை பாப்தாதா பார்த்தார். சேவைக்கான சூழ்நிலை நாலாபுறங்களிலும் ஏதாவது ஒரு திட்டத்தின்படி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கூடவே இப்பொழுது நேரப்படி துக்கத்தில் இருக்கும், அமைதியற்ற தன்மையில் இருக்கும் உலக ஆத்மாக்களுக்கு துக்கத்திலிருந்து, அசாந்தியிலிருந்து விடுவிப்பதற்கு தனது சக்தியின் மூலம் சகாஷ் கொடுங்கள். எவ்வாறு இயற்கையின் சூரியன் சகாஷ் கொடுத்து இருளை தூரமாக்கி வெளிச்சத்தில் கொண்டு வருகிறதோ, தனது கிரணங்களின் மூலம் ஏதாவது பொருட்களை மாற்றி விடுகிறதோ, அதே போன்ற மாஸ்டர் ஞான சூரியனாகி பிராப்தியாக அடைந்த சுகம், அமைதியின் கிரணங்களின் மூலம், சகாஷ் மூலம் துக்கம், அமைதியற்ற தன்மையிலிருந்து முக்தி அடையுங்கள். மனதின் சேவையின் மூலம் சக்திசாலியான உள்ளுணர்வின் மூலம் வாயு மண்டலத்தை மாற்றுங்கள். எனவே இப்பொழுது மனதின் சேவை செய்யுங்கள். எவ்வாறு வார்த்தைகளின் சேவையை விரிவாக செய்தீர்களோ அதே போன்று மனதின் சக்தியின் மூலம் ஆத்மாக்களுக்குள் மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கையின் அலைகளை பரப்புங்கள். இந்த ஆண்டு மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கை என்ற தலைப்பு வைத்திருக்கிறீர்கள். அதன்படி தைரியத்தை ஏற்படுத்துங்கள், ஆர்வம், உற்சாகத்தை ஏற்படுத்துங்கள். தந்தையின் ஆஸ்தி மூலம் துக்கம், அசாந்தியில் இருந்து விடுபட்டு விடுங்கள். இப்பொழுது அவசியமானது அதிகம் சகாஷ் கொடுப்பதாகும். இந்த சேவையினால் மனதை மும்முரமாக வைத்துக் கொண்டால் மாயையை வெற்றி அடைந்து வெற்றி ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள். மற்றபடி சிறிய சிறிய விஷயங்கள் சாலையோர காட்சிகளாகும். சாலையோர காட்சிகளில் சில நல்ல காட்சிகளும் வரும், சில கெட்ட காட்சிகளும் வரும். எனவே சாலையோர காட்சிகளை கடந்து சென்று லட்சியத்தை அடைய வேண்டும். சாலையோர காட்சிகளை பார்ப்பதற்கு பார்வையாளர் என்ற இருக்கையில் செட்டாகி விடுங்கள் போதும். பிறகு சாலையோர காட்சிகள் விளையாட்டாக ஆகிவிடும். ஆக எவரடிதானே. நாளையே ஏதாவது நடந்துவிட்டால் எவரடியாக இருக்கிறீர்களா? முதல் வரிசையில் உள்ளவர்கள் எவரடியாக இருக்கிறீர்களா? நாளையே ஏதாவது ஆகிவிட்டால் ஆசிரியர்கள் தயாராக இருந்தால் நல்லது. இந்த வர்க்கத்தினர் தயாராக இருக்கின்றனர். எத்தனை வர்க்கத்தினர் வந்து இருக்கிறீர்களோ எவரடி யோசியுங்கள். தாதிகளே பாருங்கள், அனைவரும் கையசைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? நல்லது, வாழ்த்துக்கள். ஒருவேளை இல்லை என்றாலும் இன்று இரவிற்குள் ஆகிவிடுங்கள். ஏனென்றால் நேரம் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. பாப்தாதா முக்திக்கான கதவுகளை திறப்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அட்வான்ஸ் பார்ட்டி உங்களை வரவேற்று கொண்டு இருக்கிறார்கள். என்ன செய்ய முடியாது? மாஸ்டர் சர்வசக்திவான்களாக இருக்கிறீர்கள். இது செய்ய வேண்டும், இது செய்யக்கூடாது என்று திட சங்கல்பம் செய்தால் போதும். செய்யக்கூடாது என்றால் திட சங்கல்பம் செய்யக்கூடாது என்பதை செய்யாமல் இருந்து காட்டுங்கள். மாஸ்டர்களாக இருக்கவே இருக்கிறீர்கள் தானே? நல்லது. இப்பொழுது முதல் முறையாக யார் வந்திருக்கிறீர்கள்? முதல் முறை வந்தவர்கள் கைகளை உயர்த்துங்கள். உயர்வாக கை உயர்த்துங்கள், அசையுங்கள். இவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள். நல்லது. யாரெல்லாம் முதல் முறை வந்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். கல்பத்திற்கு முந்தைய குழந்தை மீண்டும் தனது குடும்பத்தில் வந்து சேர்ந்து விட்டது. ஆகையால் இப்பொழுது கடைசியில் வந்தவர்கள் அதிசயம் செய்து காட்டுங்கள். கடைசியில் இருந்து விடக்கூடாது. கடைசியில் வந்திருக்கிறீர்கள், ஆனால் கடைசியில் இருந்து விடக்கூடாது. முன்னோக்கி செல்ல வேண்டும். தீவிர முயற்சி செய்ய வேண்டி இருக்கும். தைரியம் இருக்கிறது தானே? தைரியம் இருக்கிறதா? நல்லது. தைரியமான குழந்தைகளுக்கு பாப்தாதா மற்றும் குடும்பத்தின் உதவி கிடைக்கும். நன்றாக இருக்கிறது. ஏனென்றால் குழந்தைகள் வீட்டின் அலங்காரமாகும். எனவே யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ அவர்கள் மதுவனத்தின் அலங்காரம். நல்லது. சேவைக்கான பொறுப்பு போபால் மண்டலம். நல்லது. பலர் வந்திருக்கிறீர்கள்.
நன்றாக இருக்கிறது. பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அல்லவா? சேவையின் பொருட்டு யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரிடத்திலும் சேவையின் பலன் அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்தீர்களாம். ஆம் என்பதற்கு இப்பொழுது கொடியசையுங்கள். நல்லது, இப்பொழுது அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்தீர்கள். இது சதா காலமும் இருக்குமாம் அல்லது சிறிது காலத்திற்கு மட்டுமே இருக்குமாம்? யார் மனதார உறுதிமொழி எடுக்கிறார்களோ பிறரை பார்த்து கை உயர்த்துபவர்களாக இருக்கக்கூடாது. நான் இந்த பிராப்தியை சதா காலமும் வைத்திருப்பேன், தடைகளை வென்றவர் ஆவேன் என்று மனதார நினைப்பவர்கள் கொடியசையுங்கள். நல்லது, பாருங்கள், நீங்கள் டிவியில் வந்து கொண்டிருக்கிறீர்கள். பிறகு டிவியின் போட்டோ அனுப்புவோம். நல்லது, இவ்வாறு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதும் மிகவும் நன்றாக இருக்கிறது. வாய்ப்புகளையும் மிக மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்கிறீர்கள். மேலும் மண்டல வாரியாக அனைவருக்கும் திறந்த மனதுடன் வருவதற்கான அழைப்பு கிடைத்து விடுகிறது. நன்றாக இருக்கிறது. இப்பொழுது என்ன அதிசயம் செய்வீர்கள்? ஒருவருக்கொருவர் உதவி செய்து இந்த உறுதிமொழியை நிறைவேற்றுங்கள். கண்டிப்பாக செய்வீர்கள். மாஸ்டர் சர்வசக்திவான்களுக்கு எந்த ஒரு உறுதிமொழியையும் கடைபிடிப்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. திடத்தன்மையை வைத்துக் கொண்டால் போதும், உறுதித்தன்மையை விட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் உறுதித்தன்மைதான் வெற்றிக்கான சாவியாகும். எங்கு உறுதித்தன்மை இருக்கிறதோ அங்கு வெற்றி கண்டிப்பாக இருக்கும். இவ்வாறு இருக்கிறீர்கள் தானே? செய்து காட்டுங்கள். பாப்தாதாவிற்கும் மகிழ்ச்சி இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. பாருங்கள், எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. பாதி வகுப்பு சேவை செய்பவர்களாக இருக்கிறார்கள். நன்றாக இருக்கிறது. சாக்கார பாபா இருந்த நேரத்தில் இவர் மகேந்திரன் சகோதரர் மிக நல்ல பாகத்தை நடித்தார். முதலில் அருங்காட்சியகத்தை தயார் செய்தார். பாருங்கள், சாகார தந்தையின் ஆசீர்வாதம் முழு மண்டலத்திற்கும் இருக்கிறது. இப்பொழுது ஏதாவது புதிதாக செய்து காட்டுவீர்கள். இப்பொழுது அதிகமான நேரமாகிவிட்டது. எந்த புது கண்டுபிடிப்பும் உருவாக்கப்படவில்லை. துறைகளை சார்ந்த சேவையும் இப்பொழுது பழையதாக ஆகிவிட்டது. கண்காட்சி, மேளா, மாநாடு, அன்பு சந்திப்பு போன்ற அனைத்தையும் செய்து விட்டீர்கள். இப்பொழுது வேறு ஏதாவது புதிதாக உருவாக்குங்கள். சுருக்கமாக மற்றும் இனிமையாக, செலவு குறைவாக மற்றும் அதிகமான சேவை. ராய் பகதூர் அல்லவா? எனவே ராய் பகதூராக இருப்பவர்கள் புது வழிகளை உருவாக்குங்கள். எவ்வாறு கண்காட்சிகளை உருவாக்கினீர்கள், பிறகு மேலா உருவாக்கினீர்கள், பிறகு வருக சேவையை உருவாக்கினீர்கள். இவ்வாறு ஏதாவது புது கண்டுபிடிப்பை உருவாக்குங்கள். யார் நிமித்தமாகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நன்றாக இருக்கிறது. தைரியமுடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆகையால் தைரியத்துடன் இருப்பவர்களுக்கு பாப்தாதா முன்கூட்டியே உதவி செய்வதற்கான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நல்லது, இப்பொழுது ஒரு வினாடியில் அனைத்து மிக இனிமையிலும் இனிமையான அமைதி நிலையின் அனுபவத்தில் மூழ்கி விடுங்கள். பாப்தாதா ட்ரில் செய்வித்தார். நல்லது, நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து தீவிர முயற்சியாளர்கள் எப்பொழுதும் திட சங்கல்பத்தின் மூலம் வெற்றியை பிராப்தியாக அடையக்கூடிய வெற்றியின் திலகதாரிகள். பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்திற்கு அதிகாரிகளுக்கு, இரட்டை கிரீடதாரிகளுக்கு, உலக நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடிய பரமாத்ம அன்பில் வளரக்கூடிய அப்படிப்பட்ட சர்வசிரேஷ்டமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், உளபூர்வமான ஆசீர்வாதங்கள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாதிகளுடன். குழந்தை ஆஜராகி இருக்கிறது என்றால் தந்தையும் ஆஜராக தான் இருக்கிறார். தந்தை குழந்தைகளிடமிருந்து தூர விலக முடியாது. குழந்தைகளும் தந்தையிடமிருந்து தூர விலக முடியாது. கூடவே இருப்பேன், கூடவே செல்வேன். அரை கல்பம் பிரம்மா பாபாவின் கூடவே இருப்பேன் என்ற உறுதிமொழி இருக்கிறது.
தாதி ஜானகிஜி கூறினார், அவரும் எனக்குள் கலந்திருந்து கூடவே இருக்கிறார். உங்களுடைய இந்த அனுபவம் சரிதான். இப்பொழுது உத்திரவாதம் இருக்கிறது. ஆனால் எப்போது ராஜ்யம் செய்வீர்களோ அப்பொழுது வரமாட்டோம். பார்ப்பதற்கு யாராவது வேண்டும் அல்லவா? மனம் மேலே எப்படி செலுத்துவது? நாடகத்தில் பாகம் இருக்கிறது. பிரம்மா பாபா கூட இருப்பார் அல்லவா? பாருங்கள், நாடகம் என்ன செய்கிறது? வரதானம், சத்தியத்தின் மூலம் ஒவ்வொரு காரியம் அல்லது வார்த்தையில் ராயல்டியை காண்பிக்கக்கூடிய முதல் டிவிஷனுக்கு அதிகாரி ஆகுக. விளக்கம்: சத்தியம் என்றால் எப்பொழுதும் தனது உண்மையான சொரூபத்தின் நினைவு. இதன் மூலம் ஸ்தூல முகத்திலும் கம்பீரத்தன்மை வந்துவிடும். கம்பீரத்தன்மை என்றால் தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த நினைவின் மூலம் ஒவ்வொரு காரியம் அல்லது வார்த்தையில் கம்பீரத்தன்மை தென்படும். யாரெல்லாம் சம்பந்தத்தில் வருவார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் தந்தைக்கு சமமாக சரித்திரத்தின் அனுபவம் ஏற்படும். ஒவ்வொரு வார்த்தையில் தந்தைக்கு சமமான அதிகாரத்தன்மை மற்றும் பிராப்தியின் அனுபவம் ஏற்படும். அவர்களது சகவாசம் சத்தியமானதாக இருக்கின்ற காரணத்தால் தங்கத்தை போல வேலை செய்யும். இவ்வாறு சத்தியமான ராயலான ஆத்மாக்கள் தான் முதல் டிவிஷனுக்கு அதிகாரிகளாக இருக்கிறார்கள். ஸ்லோகன்: சிரேஷ்ட காரியத்தின் சேமிப்பை அதிகப்படுத்தும் பொழுது பாவ கர்மத்தின் கணக்கு அழிந்துவிடும். அவ்யக்த சமிஞ்சை: அஷரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள். நாலாபுறங்களிலும் குழப்பம் இருக்கும். மனிதர்களின் இயற்கையின் குழப்பம் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் பாதுகாப்பிற்கான சாதனம் ஒரு வினாடியில் தன்னை விதேகி, அஷரீரி அல்லது ஆத்ம உணர்வு உடையவராக ஆக்கிக் கொள்ளுங்கள். இடையிடையில் வினாடியில் மனம் புத்தியை எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு நிலைக்க செய்ய முடிகிறதா என்று சோதனை செய்யுங்கள். இதைதான் சாதனை என்று கூறப்படுகிறது. குறிப்பு: இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை அனைத்து ராஜயோகி தபஸ்வி சகோதர சகோதரிகள் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை விசேஷமாக யோக பயிற்சியின் போது தனது சுப பாவனையின் உன்னதமான விருத்தியின் மூலம் மனதில் மகாதானியாகி அனைவருக்கும் பயமற்றவராக இருப்பதற்கான வரதானத்தை கொடுக்கும் சேவை செய்யவும். ஓம் சாந்தி.